ஏதோ பூ விற்கிறவங்க மாதிரி இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு. அம்மா, பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு பெரியவங்க என் அத்தைக்கு தலை அம்மா போட்டிருக்கு, அதனால பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா அம்மா? அவங்க சொன்னது உண்மைதான் இசை. ஐயோ, உங்க அத்தைக்கு வீரியமான தலை அம்மா தான் போட்டிருக்கு. ஆனா அன்போட நம்ம செய்யற பணிவிடையும் அந்த அம்மன் மேல வைக்கிற நம்பிக்கையும் எந்த நோயையும் குணமாக்கிடுமா. நீ போய் சாமி கும்பிடு, உன் அத்தைக்கு எதுவுமே ஆகாது. அந்த குட்டி உசுரு ஆரோக்கியமா இந்த பூமிக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு அந்த அம்மனுக்கு இந்த வருஷமும் நான் தீ மிதிக்கிறேன். அம்மா, இந்த வருஷம் தீமிதி திருவிழாவை அத்தை தான் தொடங்கி வச்சு பூக்குழி இறங்குறதா இருந்துச்சு. ஆனா அத்தைக்கு இப்போ தலை அம்மா போட்டிருக்கு. அதனால இந்த முறை நான் வேண்டிக்கிட்டு அத்தைக்காக பூக்குழியில நான் இறங்குறேன். இசை, வேணாமா. இந்த மாதிரி நேரத்துல நீ தீயெல்லாம் மிதிக்க கூடாதுமா. அது உனக்கும் குழந்தைக்கும் நல்லது இல்லம்மா. அத்தை சொல்றத கேளுமா. எனக்கு என்னை விட நீங்க தான் முக்கியம்மா. அத்தை, நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன். எனக்கு என்ன விட நீங்க தான் அத்தை முக்கியம். உங்களுக்கு முடியாம இப்படி இருக்கும்போது மருமக நான் பூக்குழியில இறங்காம வேற யார் அத்தை இறங்குவா? இந்த முறை நான் தீ மிதிக்கிறேன் அத்தை. அந்த அம்மன் இறங்கி வந்து கண்டிப்பா நம்ம வேண்டுதல கேப்பா. உங்களோட உண்மையான பாசத்துக்கு அந்த ஆத்தா எப்பவுமே கட்டுப்படுவாமா. நீ போய் நேர்த்தி கடனை முடிச்சிட்டு வா. வந்த கையோட 9 சுமங்கலி பெண்களுக்கும் உன் கையால சாப்பாடு போடுமா. அவங்க வயிறு நிறைஞ்சு வாழ்த்தும் போது உங்க அத்தை மேல இருக்க அம்மை மாயமா மறைஞ்சிருமா. ஸ்ரீஜா, இவங்க 2 பேரும் பேசிக்கிறத கேட்டா சின்ன வயசுல சாமி படம் பார்த்த ஞாபகம் வருது ஸ்ரீஜா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேம்மா. டேய் ராகவ், அப்போ ஒண்ணு பண்ணு. உடனே கோயில் நிர்வாகத்துக்கு போன் பண்ணி இந்த தடவை நம்ம குடும்பத்தில் இருந்து இசை தான் பூக்குழி இறங்க போறான்னு சொல்லிடு. சரிப்பா, இப்பவே சொல்லிடுறேன். பல்லவி, நீ என் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணணும். பல்லவி, சொல்லுங்க நீ. அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, அப்புறம் நீ என்ன பண்ணு, முதல்ல ரூம் ஃபுல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடு. இப்பவே பண்றேன் நீ. சரி. இசை, நான் போறேம்மா. நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டு கோவிலுக்கு வா. நான் அங்கதான் இருப்பேன். உனக்கு எப்போ எது வேணாலும் ஒரே ஒரு குரல் கூட, நான் உடனே ஓடி வருவேன். உன் அத்தைக்கு எதுவுமே ஆகாதுமா. வரட்டுமா? இந்த வார்த்தை போதும்மா. அந்த அம்மன் இருக்காமா. வர்ஷினி, வர்ஷினி, இப்படி வா, பாத்து. அண்ணி, இந்தாங்க அண்ணி. நீங்க கேட்ட மாதிரி வேப்பிலை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். முதல்ல வாசல்ல இத கட்டி விட்டு வந்துருவோமா? சரிங்க அண்ணி. சரி, வர்ஷினி, நீ வா. பாத்தீங்களாக்கா, எல்லாரும் எப்படி பரபரப்பா வேலை பாக்குறாங்கன்னு. பாக்கட்டும் பாக்கட்டும்.
நான் பிடிச்சிக்கிறேன். பாத்துக்கா. வர்ஷினி அத கூட இந்தா. என்ன இது? ஸ்ரீஜா, நீயும் இந்த வீட்டு பொண்ணு தானமா? அவங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தனியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீயும் சிந்தாமணி போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம்ல? அத்தை தான் என்னை இந்த வீட்டு விசேஷத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, அதுக்கு பயந்து தான் நான் எதுவும் பண்ணல. என்னம்மா, ஏதோ கோவத்துல சொன்னா நீ அப்படியே ஒதுங்கிருவியா? சிந்தாமணி, நீயாவது இசைக்கு உதவி பண்ணலாம்ல? ஐயோ அண்ணே, சாமி விஷயத்துல எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது. சுத்த பத்தம் இல்லாம நான் ஏதாவது தப்பா பண்ணி அது பெரிய சாமி குத்தமா போயிட வேண்டான்னு தான், அதான் பயந்துட்டு நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். ஆ. அப்பா இவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்டுப்பா. வாங்க இசைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். வாடா. வாங்க. வாங்க அத்தை. பாத்து மெதுவா. அத்தை, கால் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்து பாத்து அத்தை. அத்தை, நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. இன்னைக்கு கோவில்ல தீமிதி திருவிழா இருக்கு. உங்களுக்காக வேண்டிக்கிட்டு நான் நேர்த்தி கடனை முடிச்சிருவேன் அத்தை. நாளைக்கு அந்த அம்மா சொன்ன மாதிரி 9 சுமங்கலிகளுக்கு சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்க உடம்புல இருக்கிற அம்மா தானா இறங்கிரும் அத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏய், இங்க பாரு. அண்ணா. போய் காஃபி வேணுமான்னு கேளு. சரிங்கண்ணா. அண்ணி, உங்க 2 பேருக்கும் நான் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல பல்லவி, எனக்கு வேண்டாம். நீ அக்காவுக்கு கொடு. இல்ல பல்லவி, எனக்கும் வேண்டாம். நீ இப்படியே இன்னும் எவ்வளவு நேரம் தாம்மா சாப்பிடாம இருப்ப? இல்ல மாமா, அத்தைக்கு குணமாகுற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க போறது இல்ல. இந்த டைம்ல வெறும் வயித்தோட இருக்கக்கூடாது. ப்ளீஸ் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. எப்படி நடிக்கிறான்னு பாத்தியா? தெரியுதுக்கா. அத்தை குணமாகணும்னு அக்கா பூக்குழி இறங்க போறாங்க. அவங்களும் நல்லபடியா அக்கா அத்தையோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரணும். நானும் அக்காவோட சேர்ந்து விரதம் இருக்கேன். வர்ஷினி, நீ சாப்பிடாம இருக்க கூடாது. அது உன் உடம்புக்கு நல்லதில்லைன்னு உனக்கு தெரியும்ல. அக்கா, நீ என்ன கம்பல் பண்ணாத.